எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 வகையான ஹெல்தி ஃப்ரூட் ஜூஸ் ட்ரிங்க்ஸ் தாங்க. இது எல்லாமே மிராக்கிள் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணி நம்மளை வெயிட் லாஸ் பண்ண உதவுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஜூஸுங்க. இது எல்லாமே காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். இது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஒரு 1 hour கழித்து தான் சாப்பிடணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸுங்க. அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3 சேர்ந்த ஜூஸ். இது தான் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. இதை ஒரு மிராக்கிள் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக நிறைய பேர் குடிச்சிட்ருக்காங்க. இது எதுக்காக இந்த ஜூஸ்க்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், ஆப்பிளில், பீட்ரூட்டில், கேரட்டில் எல்லாத்தையும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 ஜூஸையும் சேர்ந்து காலையில் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது. அதே மாதிரி உங்களோட ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பீட்ரூட் எதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பீட்ரூட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கேரட் உங்கள் கண் பார்வையை ஜாஸ்திப்படுத்துறதுக்கு. அப்புறம் இது 3மே சேர்ந்து நம்ம குடிக்கும்போது உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு, அப்புறம் நுரையீரல் ரொம்ப சுத்தப்படுத்தி பலப்படுத்துது. ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப மொனோட்டனஸாக போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் விதவிதமான ஜூஸ் கூட குடிக்கலாம். பட் இந்த ஏபிசி ஜூஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஹெல்த்தியான ஜூஸுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது டைப் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட், கிரேப்ஸ், செலரி 3ஐயும் யூஸ் பண்ணித்தாங்க. கேரட்லேயும் கிரேப்ஸ்லேயும் என்னென்ன விட்டமின்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஆனால் செலரியில் நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செலரி இப்போல்லாம் இருக்குது. நான் போன டைம் இந்தியா வந்திருந்தப்போ பார்த்தேன், நிறைய இருந்துச்சு. கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செலரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதை தடுக்கும். அதே மாதிரி செலரி கண்ணுக்கும் நல்லது. பேட் கொலஸ்ட்ரால்ஸை கம்மி பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் கண்ணில் பிரச்சனை வரும் இல்லைங்களா, அதாவது ஏஜ் ரிலேட்டட் விஷன் லாஸ், இதுக்கு கேட்ராக்ட் மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் செலரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செலரி கிரேப்ஸ், கேரட் கூட சேரும்போது இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது டைப் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ், செலரி, அப்புறம் கியூக்கும்பர். நமக்கு செலரி பற்றி தெரிஞ்சிருச்சு. கியூக்கும்பர் பற்றியும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ப்ளம் அடிக்கடி நம்ம சாப்பிட்றது தான். பட் ரெட் ப்ளம் தான் நம்ம சாப்பிடுவோம். இந்தியாவில் ரெட் ப்ளம் தான் ஜாஸ்தி கிடைக்கும். இங்கே ரெட்டும் எல்லோவும் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி எல்லோ தான் கிடைச்சதுனால நான் எல்லோ வாங்கியிருக்கேன். ஸோ இந்த எல்லோ ப்ளம்மும் ரெட் ப்ளம்மும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க, ரெண்டும் ஒன்று தான். ப்ளம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலஸ்ட்ரால்ஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ளம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ளம்மில் இருக்க ஃபைபர் நம்மளோட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும் அதில் இருக்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நம்மளோட டயபெட்டிஸை கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது 4வது டைப் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, பீட்ரூட், சாத்துக்குடி 3 எடுத்திருக்கேன். சாத்துக்குடிக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போது நமக்கு பீட்ரூட்லேயும் சாத்துக்குடி இல்லை ஆரஞ்சு இந்த 3லேயும் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனால் ஸ்ட்ராபெரிஸில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ட்ராபெரிஸ் பார்த்திங்கன்னா பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும். ஸ்ட்ராபெரிஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டமை அது ரொம்ப சப்போர்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் பிளட் சுகரை கம்மி பண்ணும். வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்டுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்தே ஆகணும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்டி ஏஜிங்க்கு இந்த ஸ்ட்ராபெரிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கும்.
இன்றைக்கி அஞ்சாவது என்ன ஃப்ரூட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே சாத்துக்குடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ சாத்துக்குடி, கேரட், அப்புறம் செலரி ஒன்று, கியூக்கும்பர் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே வந்து டயட்ரி ஃபைபர்ஸ் ஜாஸ்தி இருக்கனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கம்மியாகும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், ஐயோ கஷ்டமாக இருக்குமோன்னெலாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட் ஜூஸ் கூட. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.